இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஒரு பிரியாணி தான் பண்ண போறோம். பிரியாணின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. சொரக்காய் வச்சு பண்ண போறோம். ஆனா செம்ம டேஸ்டியா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ଆଜି ଲାଉର ଗୋଟେ ଭେଜିଟେବଲ ବିରିୟାନୀ ଟାଇପର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ଲାଉ କିଣିକିନା ମୁଁ ଫ୍ରିଜରେ ରଖିବା ଟାଇମରେ ସେଇଟା ଟିକେ ଭଲ ଫ୍ରେଶ ନାହିଁ। ସେଇଟା କେମିତି ଫୋପାଡ଼ିବା ନାହିଁ ଫିର ବି ବଢିଆ ଟେଷ୍ଟର କରିବା ପାଇଁ ଦରକାର କହିକି ମୁଁ ଟିକେ ସେ ସାଇଡରେ ଭଲ ନାହିଁ ନା ସେ ଜାଗା ସବୁ କାଢିକି से ऊपर स्किन கடிக்கி சொட்டு சொட்டுன்னா சேட்டை கட் பொறுக்கி ரଖିச்சுமோ சொரக்காய் வந்து வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே அதோட ஃப்ரெஷ்னஸே இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி வாடிட்ட மாதிரி இருந்தது. சரி அதை நம்ம கீழே தூக்கியும் போட வேணாம், அது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணோம். அது ஃப்ரை பண்ணாலும் இல்லைன்னா சாம்பாரில் போட்டாலும் வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஆனால் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சொரக்காய் வந்து துருவிட்டு நம்ம புதினா ரைஸ் கூட போட்டு பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காய் வந்து துருவியாச்சு. முதல்ல நான் சின்ன சின்ன சைடில் வந்து துருவினேன். அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய சைடில் துருவிட்டு அந்த சொரக்காய் வந்துட்டு தூக்கி போட வேண்டிய சொரக்காவை ரொம்ப சூப்பராக செஞ்சேன். பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க. எப்படி பண்ணேன்னு பாருங்க, நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ସେ ପୋପାଡ଼ିବା ପାଇଁ ଏତେ ଖରାପ ଲାଉ ନା ଟିକେ ବଢିଆ କରିକି ପିଲାମାନେ ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇଦେଲା। ଆପଣମାନେ ବି ମୁଁ କେମିତି କରିଛି ଦେଖନ୍ତୁ। பிரியாணி பண்ற மாதிரியே தான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினேன், கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கினேன். பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கினேன். ஏன்னா சோம்போட ஸ்மெல் வந்து இதுல நல்லா வரும் அப்படின்றதுக்காக. ଟିକେ ତେଲ ପକେଇକି ତାପରେ ଘିଅ ଟିକେ ପକେଇ ଦଉଛି। ପାନମୁରି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ତେଜପତା, ବିରିୟାନୀ ପାଇଁ କଣ କଣ ମସଲା ମିକ୍ସ କରିବା ନା ସବୁ ମସଲା, ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା, ଏ ସବୁ ଛୋଟ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ, ବେଶୀ ରାଗ ବି ରହିବନି। ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରିଛି ସେଇଟା ପାଇଁ। ପାନମୁରି କଣ ପାଇଁ ନା ସେ ଲାଉର ସ୍ମେଲ୍ ଆସିବ ନାହିଁ, ବିରିୟାନୀରେ କଣ ଭେଜିଟେବଲ ଆମେ ମିକ୍ସ କରୁଛି ସେଇଟା ବି ପିଲାମାନଙ୍କୁ ଜାଣିପାରିବନି, ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଗୋଟେ ଭୁଲ ମୁଁ କଣ କରିଥିଲା ନା ଡିମାର୍ଟରେ ନା ଦିଟା ଟାଇପର ବାସମତି ରାଇସ୍ ଅଛି। ମୁଁ ଗୋଟେ ଟାଇମରେ ବାସମତି ରାଇସ୍ ନେଇକି ଆସିଲା, ସେଇଟା ଦିଟା ରେଟ୍ର, ଗୋଟେ 89 rupees, ଗୋଟେ 75 rupees। ଦିଟା ମୁଁ ଟିକେ ଟିକେ ନେଇକି ଆସିଲି। ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ କଣ ଭଲ ଅଛି, ସେଇଟା ନେକ୍ସଟ ଟାଇମ୍ ଟୁ ବେଶୀ କିଣିବ କହିକି। ଫାର୍ଷ୍ଟ କମ୍ରେ ନେଇକି ଆସିଲେ ନା ସେଇଟା ଏ ବିରିୟାନୀ ସାଙ୍ଗରେ ଚେକ୍ କରିକି ଦେଖିବ କହିକି। କଣ ପାଇଁ ନା ଅଲରେଡି ଲାଉର ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ କରୁଛି, ସେ ଟାଇମରେ ଏ ଚାଉଳ ଟିକେ କରିବା ଟାଇମରେ ଠିକ ଅଛି ଦେଖିବ କହିକି ସେଇଟା ବି ପିଆଜ ଟିକେ ବେଶୀ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିଦେଲା। ତାପରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ பேஸ்ட் ଟିକେ, ଟମାଟର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ஃபர்ஸ்ட் டைமா சரி நம்ம சொரக்காய் பிரியாணி பண்றோம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது இல்லாம நான் டிமார்ட்ல வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்க போகும்போது ரெண்டு டைப்பா இருந்தது. சரி ரெண்டுமே நல்லா இருந்தது, கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஒன்று வந்து 75 rupees, ஒன்று வந்து 85 rupees, 90 rupeesக்குள்ள। சரி ஒரு வாட்டி வாங்கின்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹாஃப் கேஜி வாங்கின்னு வருவோம்। ரெண்டு பாஸ்மதி ரைஸும் நம்ம செஞ்சு பார்ப்போம், ரெண்டுத்துல எது நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக। கம் ரேட்ல வாங்கின அந்த பிரியாணி, நான் என்ன பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ், நான் என்ன நினைச்சேன் நம்ம பண்றதே இன்னைக்கு சொரக்காயில தான் பண்றோம், சொரக்காயில ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம், எப்படி இருக்கும்னு தெரியாது। சரி இந்த நல்லா இருக்கிற அரிசியை போட்டு எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த கம்மி ரேட்ல வாங்கின பாஸ்மதி ரைஸை போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்னைக்கு போட போறேன்। 2 கப்பு நார்மலா, 4 கப்பு தண்ணி அதே மாதிரி। இதுல இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும், ஏன்னா நம்ம சொரக்காய் போட்டிருக்கோம், வேற எந்த வெஜிடபிளும் போட போறது இல்ல। அது கூட வந்து தக்காளி போட போறது இல்ல, நானு தக்காளி இல்லாம தயிர் போட போறேன்। କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ପୁଦିନା ଲିଭ୍ସ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ବି ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ମୁଁ ଆଉ କିଛି ମସଲା ମିକ୍ସ କରିବା ନାହିଁ, ଆଉ ଟମାଟର ବି ପକେଇବ ନାହିଁ। ଦହି କାଟା ପାଇଁ ଦହି ପକେଇବ, ଆଉ ରାଇସ୍ ବି କମ୍ ରେଟ୍ ରାଇସ୍ରେ କରୁଛି, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଏତେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ନାହିଁ। ଠିକ ଅଛି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ କେମିତି ଅଛି କହିକି। କଣ ପାଇଁ ନା ତାଙ୍କ ବି ନାହିଁ କାଲି ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ, ସେରେ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଏଠି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ କହିକି ଦହି ନା 3-4 ବଡ ସ୍ପୁନର ମୁଁ ପକେଇ ଦେଇଛି, ବେଶୀ କାଟା ଦହି ପକେଇ ଦେଇଛି। କଣ ପାଇଁ ନା ସେ டொமேட்டோ யூஸ் କରୁନାହାନ୍ତି ஈக்குவல் ஓகா କହିକି। தக்காளி போடாதனால தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பான தயிர் தான், ஒரு 3-4 ஸ்பூன் போட்டேன்। எனக்கு இது பண்ணும்போது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம பண்ண மாதிரி தான் இருந்தது। அதுக்கப்புறம் சொரக்காவை நான் இப்படி துருவி வச்சிருக்கேன்ல, அது தண்ணியில நல்லா அழைச்சிட்டு தண்ணி ஃபுல்லா புழிஞ்சிட்டு அது கூட போட்டாச்சு। லவ் ஏன்னா பொல்லோ
ପାଣି ସବୁ କାଢିକି ଏଇଟା ଦୁଇ ସାଙ୍ଗରେ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା କରିବା ଟାଇମରେ ମତେ ଟିକେ ବି ଇଣ୍ଟରେଷ୍ଟ ନାହିଁ, କେମିତି ଆସିବ ଜାଣିନାହିଁ। ଠିକ ଅଛି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ ଗୋଟେ ଟାଇମ କହିକି ମୁଁ ଲାଉ ସବୁ ଏ ଭିତରେ ପକେଇକି ସେ ପୋପାଡ଼ିବା ପାଇଁ ରଖିବ ଲାଉ ଆଣ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ଟ୍ରାଏ କରିବା କହିକି ସେ ଦିନରେ ମୁଁ ଟ୍ରାଏ କରିଥିଲି। ଆଉ ବଢିଆ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ସବୁ କେତେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛେ ନା ସବୁ ଲାଉ ଏଇଟା ପକେଇକି ଟମାଟର ପକେଇକି କଲର ଚେଞ୍ଜ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଖାଲି ହ୍ୱାଇଟ ରହିବ ତ ଟିକେ ବଢିଆ ରହିବ କହିକି ମୁଁ ସେ ସାଙ୍ଗରେ ଗ୍ରୀନ ପିସ୍ ବି ଆମେ ମିକ୍ସ କରିପାରିବ। ମୁଁ ଗ୍ରୀନ ପିସ୍ ବି ମିକ୍ସ କରୁନାହାନ୍ତି, ଗ୍ରୀନ ପିସ୍ କଣ ପାଇଁ ଏ ଭିତରେ ପକେଇକି ବେଷ୍ଟ କରିବା ଏମିତି ମାଇଣ୍ଡ செட்ல சரி இது கூட நம்ம வந்துட்டு வேற எதுவும் மசாலா போட வேணாம், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்றோம். இது கூட பச்சை பட்டாணியும் போடலாம், ஆனா நான் பச்சை பட்டாணி போட்டு இது கூட ஏன் வேஸ்ட் பண்ணோம். அவர் இல்ல ஆபீஸ் போயிருக்காங்க, சரி நாங்க மட்டும் தான் பசங்க மட்டும் தான், சரி எப்படினாலும் இன்னைக்கு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுரக்காய் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அரிசி வந்து சைட் பை சைடு வந்து நான் சுடு தண்ணியில ஊற வச்சு வச்சுட்டேன். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். ஆனா செம்ம குக்கர்ல மட்டும் பாஸ்மதி ரைஸ் எனக்கு கரெக்டா வரும், கொஞ்சம் கூட அந்த மெஷர்மெண்ட் வந்து மிஸ் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால இந்த ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணியாச்சு. எல்லாம் போட்டுட்டு இதுல வந்துட்டு ஒரு கொஞ்சமா கரம் மசாலா மட்டும் போடுங்க, பிரியாணி மசாலா கூட எதுவும் போட வேணாம், மஞ்சத்தூள் போட வேணாம். ஆனா நல்லா வந்தது, அதனால தான் நான் சொல்றேன். கொஞ்சமா கரம் மசாலா மட்டும் போட்டுட்டு சொரக்கா ஃபுல்லா நல்லா வெந்துச்சு எண்ணெயிலேயே. தயிர் வந்து அந்த திரிஞ்சு போகாத அளவுக்கு வச்சுக்கலாம். ଟିକେ ଗରମ ମସଲା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ହଳଦୀ ବି ପକେଇବା ନାହିଁ। ଆଉ ବୋଲ ଦହି ନା ଟିକେ ବି ସେ ଫାଟିବା ଟାଇପର ନାହିଁ, ବୋଲ ରହିଛି ସିମରେ ରଖିକି। ତାପରେ ଚାଉଳ ପାଣି ନା 2ଟା କପ୍ ଚାଉଳ ପାଇଁ 4 କପ୍ ପାଣି ଗରମ ପାଣି ମିକ୍ସ କରିକି ସେ ବାସମତି ରାଇସ୍ ମୁଁ ମିକ୍ସ କରିଦଉଛି। ମିକ୍ସ କରିକି ନର୍ମାଲ ବାସମତି ରାଇସ୍ ପାଇଁ ନା ସବୁବେଳେ ମୁଁ ଗୋଟେ ବିସିଲ୍ କୁକରରେ କରେକ୍ଟରେ ଛାଡ଼ିବ। ଏ ବାସମତି ରାଇସ୍ କେନା ମତେ ଡର ଲାଗିଲା ସେ କେମିତି ରହିବ, ନୂଆ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରୁଛି କହିକି ଏ ଚାଉଳ ମୁଁ விசில் ଆସିବ ஸ்டேஜ்ல பந்த் କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖୋଲିବା ପାଇଁ மைண்ட்ல ରଖିକି ସେମିତି କରୁଛି। நார்மலா ஒரு விசில் வர்ற வரைக்கும் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து விட்டுருவேன். இந்த அரிசி எப்படி இருக்கும்னு தெரியாது, சரி ரிஸ்க் எடுக்க வேணாம், விசில் வர்ற ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், இன்கேஸ் குழையாம இருந்தா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, சாப்பாடு ஆனா அந்த அரிசி மட்டும் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் நார்மலா மெலிசா இருக்கும், அது இல்ல அரிசி மட்டும் என் கை விட்டுச்சு. ஆனா டேஸ்ட் செம்ம சூப்பரா இருந்தது, என் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு வாட்டி அதே மாதிரி கண்டிப்பா பண்ணோம். நான் கொஞ்சம் சாப்பாடு வச்சிருந்தேன், ஈவினிங் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் பசங்களுக்கு வந்து இதுல என்ன வெஜிடபிள் போட்டிருக்கு, இது புதினா ரைஸ் மாதிரி ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூட நான் வந்து சென்னா தடுக்கா பண்ணேன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பண்ணி பசங்களுக்கு இதோட காம்பினேஷனை கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ட்ரை பண்ண சொரக்கா பிரியாணி ସୂପରବା ବନ୍ଦୁது। ଆପଣ ମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବିଶ୍ୱାସ କରିବ ନାହିଁ ଏତେ ବଢିଆ ଟେଷ୍ଟ। ସେ ଚାଉଳ ଟିକେ ମୋଟା ମୋଟା ଲାଗିଲା, ଚାଉଳ ଫେଲ ହୋଇଗଲା, ଫିର ଟେଷ୍ଟ ନା ଲାଉର ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିଥିଲା। ଆମ ପିଲାମାନେ ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇଦେଲା। ଏ ସାଙ୍ଗରେ କମ୍ବିନେସନ ପାଇଁ ମୁଁ ଡାଲ ତଡକା ଆଉ ଆଳୁ ଫ୍ରାଏ କରିଥିଲି। ବିଶ୍ୱାସ କରିବ ନାହିଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ ଲାଉର ବିରିୟାନୀ ଏତେ ବଢିଆ ଟେଷ୍ଟ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।